போர்டு எக்ஸாம் வந்துருச்சு, ஆனாலும் ஒண்ணுமே படிக்கலன்னா கவலை வேண்டாம். நான் சொல்ல போற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் மட்டும் நீ படிச்சாலே போதுமானது. நீங்க வந்து 2 மார்க்ல ஃபுல் மார்க் எடுத்துட முடியும். இந்த பர்டிகுலர் இதுல நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட சேர்த்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டினையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல் வீடியோ நல்லபடியா பார்த்துக்கோ. இந்த கொஸ்டினுக்கான பிடிஎஃப்பும் நான் உனக்கு இந்த பர்டிகுலர் வாட்ஸ்அப் சேனல்ல கொடுத்துட்றேன். ஓகேவா? அதனால பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல இந்த பிடிஎஃப் வந்துடும். ஸோ நீங்க அங்க போய் என்ன பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் படிச்சா மட்டுமே ஒன்னால 12ல 10 மார்க் எடுத்துட முடியும். நியூமரிக்கல் நான் வந்து தனியா டீல் பண்ணுவேன், அந்த செஷனும் வரும். இந்த 2 மார்க் 3 மார்க் சரிங்களா, இதை வந்து நான் யூடியூப்ல வந்து உனக்கு 9ஆம் தேதியும் 11ஆம் தேதி நடத்த போறேன். 5 மார்க் வந்து 10ஆம் தேதி நடத்த போறேன். ஸோ மறக்காம எல்லா செஷனும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நல்லா பாரு, ஸ்பிளிட் அப் ஆஃப் த கொஸ்டின் சரிங்களா. ஆஸ் பர் அனாலிசிஸ் 2022 2020 2020 2022 2023 2024 2025ல எந்த லெசன்ல எந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க எல்லாத்தையும் நான் வந்து என்ன பண்ணி வச்சிருக்கேன், மார்க் பண்ணி வச்சிருக்கேன் சரிங்களா. எந்த கொஸ்டின் எந்த வருஷம் வந்திருக்கு, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் யூனிட் வைஸ் கொஸ்டின் என்னென்ன, இது எல்லாத்தையும் நான் உனக்கு ஒரு பிடிஎஃப் போட்டு கொடுத்துட்றேன். சொல்றது புரியுதா? இந்த பிடிஎஃப் நீ ஒழுங்கா ஃபாலோ பண்ணாலே உன்னால என்ன பண்ணிட முடியும், மார்க்கை வந்து நல்லபடியா வாங்கிட முடியும். நிறைய தமிழ் மீடியம் பசங்க இருக்கீங்க, தமிழ் மீடியம் பசங்க பயப்படுறீங்க, சரி எங்களுக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்டால் உங்களுக்கு இருக்கு. நான் உங்களுக்கு தேவையான மெட்டீரியலையும் இதே வாட்ஸ்அப் சேனல்ல அப்லோட் பண்றேன், ப்ராப்பரா பார்த்து படிச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ஆகட்டும், மூவிங் சார்ஜஸ், மேக்னட்டிசம் அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் ஆகட்டும், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனு, ஓகே எல்லா லெசன் இருக்கு. இஎம் வேவ், ரே ஆப்டிக்ஸ், வேவ் ஆப்டிக்ஸ் சரியா. ஸோ இங்க பாரு எந்த வருஷம் எந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரியா, அந்த கொஸ்டின் கொண்டு நான் இன்க்ளூட் பண்ணிக்க. நிறைய பேர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் படிச்சா போதுமானு கேட்பீங்க, கிடையவே கிடையாது. நான் சொல்றேன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எல்லா கொஸ்டின் படிச்சுக்கோ. எத்தனை யூனிட் படிக்கணும் எல்லாத்தையும் நான் வந்து லைவ்ல உனக்கு சொல்ல போறேன். 9ஆம் தேதி 6 மணிக்கு அந்த லைவ் செஷன் நான் டீச் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா அந்த லைவ் அட்டன் பண்ணிக்கோ. பார்க்கல அப்படின்னா இனிமேல் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு அப்புறமேல் போய் அந்த 2 மார்க் 3 மார்க்கை முடிச்சுக்கோங்க சரியா. நீ ப்ராப்பராக நான் சொல்கிறேன் 3 செஷன் ஒழுங்கு அட்டன் பண்ணாலும் ஒன்றால் 50 மார்க் எடுத்துட முடியும். ஃபெயிலாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் முதற்கொண்டு நல்ல மார்க் வாங்கலாம். 50+ மார்க் வாங்குறதுக்கு நான் வழி சொல்வேன். இந்த ஒரு 3 நாட்கள் சரியா, 9ஆம் தேதி ஈவினிங்ல இருந்து 10, 11, 12 இது மட்டும் என் கூட நீ ஸ்பெண்ட் பண்ணா ஒன்னால 70க்கு 50+ எடுக்க முடியும் சரியா. ஃபெயில் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் 70க்கு 50+ எடுப்பீங்க. சார் நான் ஆல்ரெடி 40, 50 மார்க் எடுக்கிறீங்கன்னா 65+ மார்க் நீ வாங்க முடியும். அதுக்கு நான் கேரண்டி. ஆனால் ப்ராப்பராக உட்காந்து என் கூட படிங்க. வேவ் ஆப்டிக்ஸ் சரியா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆகட்டும், என்னென்ன கொஸ்டின் கேட்குறாங்க, எப்படி கேட்குறாங்க எல்லாத்தையும் நான் சேர்த்து வச்சிருக்கேன். டியூவல் நேச்சர், ஆட்டம் சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர், எல்லா லெசனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து இந்த பிடிஎஃப்ல அவைலபிளாக இருக்கு. இந்த பர்டிகுலர் மெட்டீரியல் நான் உனக்கு ப்ரொவைட் பண்ணிடுறேன். நீ ப்ராப்பராக பார்த்து படிச்சுக்கோ. தேங்க்யூ ஸோ மச், ஹாவ் அ நைஸ் டே சரிங்களா. ஒன்று இதை வந்து ரிவிஷனுக்காக வச்சுக்கோ, ஆனால் லைவ் செஷன் வந்து அட்டன் பண்ண மறந்துடாது. எப்படி ஆன்சர் எழுதணும், என்ன எழுதணும், டவுட் இருக்குன்னு எல்லாத்தையும் நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இல்லை நான் தனியாக உட்காந்து நானே படிச்சுக்கிறேன் அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நல்லபடியாக படிச்சுக்கோங்க. சார் நான் ஆல்ரெடி நல்ல மார்க் வாங்குறவங்க இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் மறக்காம ஒரு தடவை திரும்பி ரிவைஸ் பண்ணிக்கோ. தேங்க்யூ ஸோ மச், ஹேவ் அ நைஸ் டே.